நெஞ்செரிச்சலா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கா? அப்போ வயித்துல அமிலம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தான் நாம பொதுவா நினைப்போம் இல்லையா? ஆனா அது உண்மையே இல்ல. உண்மையான காரணம் ரொம்பவே ஆச்சரியமானது. அதத்தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். ஆ நெஞ்செரிச்சல். இந்த வார்த்தையை சொன்னாலே அந்த ஒரு மாதிரி எரியற உணர்வு ஞாபகத்துக்கு வரும், சரிதானே? சாப்பிட்ட உடனே நெஞ்சில தீ மாதிரி எரியறது, தொண்டை வரைக்கும் அமிலம் மேலே ஏறி வர்றது, இது நம்மள பல பேருக்கு ஒரு தொடர்கதை மாதிரி ஆயிடுச்சு. நம்மள பெரும்பாலான பேரு இத கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சோடாவை குடிச்சிட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நிஜமாவே இது வெறும் வாயு தொல்லை தானா, இல்ல இதுக்கு பின்னாடி நாம மிஸ் பண்ற பெரிய விஷயம் ஏதாவது இருக்கா? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இப்போதான் நாம அசல் விஷயத்துக்கே வரோம். உங்க நெஞ்செரிச்சலுக்கு காரணம் வயித்துல அமிலம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது கிடையாது. பிரச்சனையே வேற. இது நம்ம உடம்புல இருக்கிற மெக்கானிக்ஸ்லயும் டைமிங்லயும் வர ஒரு கோளாறு. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஒரே பார்வையில முழு பிரச்சனையும் புரிஞ்சிடும். நாம என்ன நினைக்கிறோம், வயித்துல அமிலம் அதிகமாயிடுச்சுன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இருக்க வேண்டிய அளவு அமிலம் தான் இருக்கு, ஆனா அது தப்பான டிரெக்ஷன்ல, அதாவது சாப்பாட்டு குழாயை நோக்கி மேல வருது. இதுதான் மெயின் பிரச்சனையே. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி. அதுல இருக்கிற பம்புகளும் உள்ள இருக்கிற இன்டர்னல் கிளாக்கும் சரியா வேலை செய்யல. நம்மளோட இந்த நவீன கால பழக்க வழக்கங்கள் தான் இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, குற்றவாளிய பிடிப்போம் வாங்க. அது நம்மள நிறைய பேர் டெய்லி காலையில செய்யற ஒரு தப்பு, வெறும் வயித்துல காஃபி குடிக்கிறது. இது எப்படி நெஞ்செரிச்சல உண்டாகுதுன்னு பாப்போம். இது ஒரு சிம்பிள் செயின் ரியாக்ஷன் தான். நீங்க காலையில காஃபி குடிக்கும்போது அதுல இருக்கிற காஃபின் என்ன பண்ணும் தெரியுமா? உங்க சாப்பாட்டு குழாய்க்கும் வயித்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு வால்வை லூஸ் ஆக்கிடும். அதே நேரத்துல அமிலமும் சுரக்கும். வயித்துல சாப்பாடு இல்லாததுனால அந்த அமிலம் நேரா போய் வயித்தோட சுவர்களை தாக்கி எரிச்சலை உண்டாக்குது. அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை 3 ஸ்டெப்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 1, காஃபின் சாப்பாட்டு குழாய்க்கும் இரைப்பைக்கும் உள்ள அந்த கேட்டை திறந்து விட்டுடுது. 2, இது கார்டிசால்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை தூண்டுது. இந்த ஹார்மோன் வயித்தோட பாதுகாப்பு படலமான அந்த சழிய மெலிசாக்கிடுது. 3, வயித்துல சாப்பாடே இல்ல, அப்போ சுரக்கிற அமிலம் நேரா அந்த பாதுகாப்பு இல்லாத சுவரை போய் தாக்குது. நம்ம டைஜஷன் சிஸ்டம ஒரு நெருப்புன்னு நினைச்சுக்கோங்க. காலையில அந்த நெருப்பு மெதுவா தணல் மாதிரி தான் இருக்கும். அது மேல திடீர்னு காஃபி மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிமுலண்ட்டை ஊத்துனா என்ன ஆகும்? சரியா எரியாம புகை தான் வரும். இதுதான் நம்ம டைஜஷன் பிரச்சனைக்கு காரணம். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப்ஸ் தான். எழுந்த உடனே முதல்ல 500 மில்லி தண்ணி குடிச்சிருங்க. காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்ச பாதாம் மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியமா, எழுந்த உடனே காஃபி குடிக்காம ஒரு 90 நிமிஷம் தள்ளி குடிங்க. இவ்வளோதான். சரி, இப்ப நாம 2வது முக்கியமான காரணத்துக்கு போவோம். ராத்திரி லேட்டா சாப்பிடுற பழக்கம். இது எப்படி நெஞ்செரிச்சல கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். நம்ம குடல்ல மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கு, ஷார்ட்டா எம்எம்சி. இதை நம்ம குடலோட கிளீனர்னு சொல்லலாம். நாம சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்கும்போது இந்த சிஸ்டம் குடலை சுத்தம் பண்ணும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் வயித்தோட இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். நீங்க ராத்திரி லேட்டா சாப்பிடும்போது அந்த எம்எம்சி கிளீனிங் சிஸ்டமே வேலை செய்யறது நின்னுடும். இதனால சாப்பாடு குடல்லையே தங்கி நைட்டு ஃபுல்லா புளிச்சு போய் கேஸை உருவாக்குது. இந்த கேஸ் தான் அமிலத்தை மேல தள்ளுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபேட் அதிகமா இருக்கிற சாப்பாடு செரிக்கிறதுக்கு நேராகும். நாம படுத்துக்கிட்டா கிராவிட்டியோட ஹெல்ப்பும் கிடைக்காது. கடைசியா அந்த புளிச்சு போறதுனால உருவாகிற கேஸ் பிரஷர் அந்த வால்வை ஃபோர்ஸ் பண்ணி திறக்க வைக்குது. இதெல்லாம் சேர்ந்துதான் நைட்ல வர நெஞ்செரிச்சலை உண்டாக்குது. இதுக்கும் ஒரு ஈஸி சொல்யூஷன் இருக்கு. நைட் 7:30 மணிக்குள்ள சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவுல குறைஞ்சது 3 மணி நேரம் கேப் இருக்கணும். ஒருவேளை லேட்டா சாப்பிட வேண்டியதாச்சுன்னா உங்க இடது பக்கமா ஒரு கழிச்சு படுத்துக்கோங்க. இது அனாட்டமி படியே அமிலம் மேல வராம தடுக்க உதவும். சரி, இது வரைக்கும் நாம பார்த்த அந்த 2 பெரிய பிரச்சனைகளையும் அதுக்கான சிம்பிள் சொல்யூஷன்ஸையும் ஒரே பார்வையில தொகுத்து பார்ப்போம். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா எல்லாமே அழகா புரியும். காலையில காஃபி குடிக்கிற பழக்கம் எப்படி அந்த வால்வை லூஸ் ஆக்குது, அதுக்கு தண்ணி குடிக்கிறது எப்படி தீர்வுன்னு காட்டுது. அதே மாதிரி நைட்ல சாப்பிட்றது எப்படி குடலை சுத்தம் பண்றதை நிறுத்துது, அதுக்கு அந்த 3 மணி நேரம் கேப் எப்படி உதவுதுன்னு தெளிவா காட்டுது. ஆக நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான விஷயம் இதுதான். அமிலத்தை குறைக்கிற மாத்திரை சாப்பிடுறது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். உண்மையான தீர்வு நம்ம சாப்பிட்ற நேரத்தையும் பழக்க வழக்கங்களையும் சரி பண்றதுல தான் இருக்கு. கடைசியா நீங்களே உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நீங்க நெஞ்செரிச்சல்னு ஒரு சிம்டமை மட்டும் மேனேஜ் பண்றீங்களா, இல்ல அதோட மூல காரணமான உங்க டைஜஷன் சிஸ்டத்தையே சரி செய்ய விரும்புறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க.